ஒரு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்தார். மகாராஷ்டிராவிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், பிரதமரின் பயணத்திட்டம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலம் சற்று முன்பு சென்னை வருகை இருந்திருக்கிறார். மகாராஷ்டிராவிலிருந்து தனி விமானத்தில் வந்த பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன்பு சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். பிரதமரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள், கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள், குறிப்பாக காந்தி உள்ளிட்ட அமைச்சர்களும், அதே போல தமிழக டிஜிபி மற்றும் தமிழக சென்னை மாநகர காவல் ஆணையர், சென்னை மேயர் உள்ளிட்டோர் வரவேற்றிருக்கிறார்கள். இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பிரதமர் அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாகவே சென்னை விமான நிலையம் வருகிறார். அதன் பின்பு சாலை மார்க்கமாக ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறக்கூடிய பாஜகவுடைய கட்சி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதனையொட்டி சென்னையில கடந்த 2 நாட்களாகவே பிரதமர் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. 15,000 போலீசார் பாதுகாப்புல ஈடுபட்டு வர்றாங்க. விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள்ல 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒய்எம்சிஏ மைதானம் முழுவதுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதே போல பிரதமர் வருகையை ஒட்டி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி சாலை, நூறடி சாலை, அதே போல அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளையும், இந்த காந்தி மண்டபம் சாலை உள்ளிட்ட சாலைகளும், பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட சாலைகளையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் இந்த சாலையில குறிப்பாக பிற்பகலுக்கு மேல் பொதுமக்கள் பயண சட்டத்தை போக்குவரத்து நெரிசல் காரணமாக அதற்கேற்றமாறு திட்டமிட்டுக் கொள்ளுமாறு ஏற்கனவே காவல்துறை தரப்புல ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கனரக வாகனங்கள் இந்த சாலைகள்ல செல்வதற்கு பிற்பகல் 12 மணியிலிருந்து மாலை இரவு 8 மணி வரை இந்த கனரக வாகனங்கள் இந்த சாலையில செல்ல அனுமதிக்கப்படவில்லை. சற்று முன்பு பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த வாரத்திலேயே 2வது முறையாக தமிழகம் வந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அரசியல் அந்த மாநாட்டில், அதாவது பாஜகவுடைய தாமரை மாநாடு என்ற மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் நேரத்தில் தேர்தல் கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணைந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு 10 நிமிடம் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவதற்கான ஒரு திட்டமிடலும் இருக்கிறது. அப்போது கூட்டணி கட்சியுடைய நிலவரம், அதே போல தேர்தல் பணிகள் குறித்தும், மற்ற கூட்டணி கட்சிகளை இணைப்பது குறித்தும், அவர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதி பங்கீடுகள் குறித்தெல்லாம் நரேந்திர மோடி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறாகவும், அது குறித்தெல்லாம் பேசுவதற்காகவும் ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.